ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். விஓவி ட்ராமாஸ் தமிழ். சூப்பரான கொரியன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ட்ராமா பார்த்துட்ருக்கோம். கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி தடவை இருந்தோன்னா என்னோட 3வது ஆசை இதுதான் தாமா. 3 ஆசைகள் என்னன்னு கேட்டே இல்லையா? என்னோட 3வது ஆசை நானும் நீயும் பிரியறது தான். இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னதும் அம்மா ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாங்க. தாமாவுக்கு சாக்கிறத பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அது எதிர்காலத்தில் நடக்க போகுது. நடக்குதோ நடக்கலையோ அதை அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இப்பொழுதைக்கு நான் காதலிக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம். என்னோட நிகழ்கால வாழ்க்கை உன் கூட தான் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. என் அம்மா நான் பிறக்கிறப்ப இறந்து போயிட்டாங்க டெலிவரி பண்ணுற டைமில். அதுக்கப்புறம் என் அப்பா தான் என்னை வளர்த்தாங்க காஞ்சி. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிற? ஒருவேளை நீயும் சாதாரண மனுஷனாக இருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம ஒரு குழந்தை பெற்றுக்கிற சமயத்தில் டெலிவரி பெயின் அப்போ குழந்தை பெற்று போட்டு நான் செத்து போயிட்டா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு தெரியுமா? இப்படி யாரோ சொல்லிட்டாங்க, ஜோஷியம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் சாக தான் போகிறாங்க. நம்மளோட எதிர்காலம் தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அந்த ஜங்குக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது நான். நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுக்கு ஏன்னா அது நீ தாமா. உனக்கு ஏதாவது ஆகிடும் நான் பயப்படுறேன். மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. யாருக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற மெண்டல எனக்கு இப்போ வர மாட்டேங்குது. ஆனால் நானும் நீயும் சேர்ந்தா நீ செத்து போயிடுவேன் அப்படிங்கிறப்போ அது நீ தாமா. என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. உன்னை இழந்துட்டு ஒரு வாழ்க்கையால் வாழவும் முடியாது. அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறப்போ தாமாவே வாயடிச்சு போயிடுறாங்க. ஒரு பாட்டுக்கு காமிச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. தாமா உட்காந்துட்டு ஆளுறப்போ பார்க்குற பாடி கார்டுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ பார்க்குற மாதிரியோ தங்களுக்கு பின்னாடி ஏதோ போகிற மாதிரியோ பாடி கார்டு ஃபீல் பண்ணுறேன். இந்த பக்கம் அங்கேருந்து கிளம்பின காஞ்சி நேவி மாஸ்டர் பார்க்க வந்திருக்காங்க நைட்டு நேரம். என்னப்பா இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்க உங்ககிட்ட பேசணும், அட்வைஸ் எனக்கு வேணும் அப்படிங்க. வா காஞ்சி அப்படியே ஒரு வாக் போயிட்டே பேசுவோமே அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. காஞ்சி இன்னாருன்னு குறிப்பிடாம நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர், நீங்கள் அவங்கள தான் உயிராக நினைக்கிறீங்க. ஆனால் நீங்களும் அவங்களும் சேர்ந்து வாழ்ந்தா நீங்கள் நேசிக்கிற பர்சன் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன நேவி மாஸ்டர் நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு கேட்க, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நேசிக்கிற பர்சனுக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்ற போராடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அவங்க கூட வாழ்ந்தாலே அவங்க விதி அப்படி தான் முடியும்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இவருக்கு கொஞ்சம் புரிஞ்சு போச்சு. ஓகே, பையன் யாரையும் லவ் பண்ணுறான், அதான் சுற்றி வளைச்சு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாரு காஞ்சி, நம்மளோட பயம் தான் நம்ம பலவீனமாக மாறும், அது கோவமாக மாறும், மூர்க்கத்தனமாக மாறும். நம்ம விரும்பினவங்களை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல தவறுகளை செய்ய தூண்டும். நம்ம நேசிக்கிறவங்களை காப்பாற்றுறது எந்த அளவுக்கு நம்ம பொறுப்போ அதே அளவுக்கு அவங்கள இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக சில தவறுகளை செய்ய போய் அந்த தவறாலேயே நம்ம அவங்கள இழக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறப்போ இன்னமும் ஒன்று காஞ்சிக்கு சொல்லிருந்து புரிஞ்ச மாதிரி தெரியுது. அப்போ தான் சுற்றியில் யாரோ எல்லாம் ரவுண்டு கட்டுறாங்க. கண்டிப்பாக இது வில்லனோட ஆள் தான். ஒரு வாட்டி வில்லன் கூட கேட்டிருப்பா இல்லையா, எனக்கு 10 நல்ல ட்ரெயினான நிஞ்சாஸை கூட அப்படின்னு சொல்லிட்டு மீடியேட்டர் கிட்ட. ஆனால் மீடியேட்டர் என்ன சொல்லியிருப்பானா, நம்மளுக்கு அப்பா அதை காட்டலைங்க. ஆக்சுவலாக இதிலலாம் நான் தலையிட முடியாது, நேவி மாஸ்டர் கொல்றதுக்கு ஆட்களை நாங்களே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே கூப்பிடுறாங்க. அந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் தாங்க இந்த பர்சன். எல்லாரும் காங்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. காங்சியோட இடம் என்ன அப்படிங்கிறதும் அவன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும் எல்லாரும் காங்சி பக்கமே சைடு எடுக்கிறாங்க அப்படிங்கிற கோபம் இந்த பர்சனுக்கு இருந்திருக்கு. ஆரம்பத்துலேருந்து காங்சியை அகேன்ஸ்டாக இருந்தவன் எல்லாரும் காங்சி ஏற்றுக்கிட்டாலும் இவனால் ஏற்றுக்க முடியல. இப்போ இவன் வில்லன் பக்கம் மாறிட்டான். இதை பார்த்ததும் மீடியேட்டர் என்னது வில்லன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, உண்மையில் நீங்கள் அனுப்புகிற நிஞ்சாஸ் எல்லாம் நேவி மாஸ்டர் கொல்ல போகிறது இல்லை, நேவி மாஸ்டர் கொல்ல போகிறது சாய் காங்சி. அது எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலா சிரிக்க, இந்த பக்கம் காங்சி நேவி மாஸ்டரையும் அந்த நிஞ்சா டீம் ரவுண்டு கட்டிடுச்சு. காங்சி தயாராகிட்டான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் பத்திரமா எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடுங்க நேவி மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு. அவ்வளோவெல்லாம் வேண்டாம் காங்சி, உங்களை இன்வைட் பண்ணதே நான் தான் அப்படின்னதும் காங்சி என்னடா இது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் பார்க்க அந்த நிஞ்சா டீமோட ஹெட்டே வராங்க. இதை பாருப்பா, 3 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 3 நாளில் எப்படியாவது இங்கேருந்து உங்கள் ஜப்பான் நாட்டுக்கு போய் சேருங்க. எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்காதீங்க. சவுத் சைடை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி வில்லன் கையில் கொடுக்குறது தான் உங்களோட பிளான். அதுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க? 11 கோர்ட் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த பணம் எல்லாமே எனக்கு தெரியும். 3 நாளையும் தாண்டி நீங்கள் ஜப்பானுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யாரும் உயிரோட ஜப்பானுக்கு போக முடியாது. உங்கள் செத்த பணத்தை தான் அங்கேருந்து யாராவது அள்ளிட்டு போகணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எந்த ஒரு முடிவும் நிஞ்சா டீமோட ஹெட்டால் எடுக்க முடியாது. அப்படியே மீடியேட்டர் கிட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக இருந்தால் நொன்னா கிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த நிஞ்சா டீமோட ஹெட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நேவி மாஸ்டர் என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்குறப்போ 2 நாட்டுக்கு போர் வரதை தவிர்க்க பார்க்குறாரு. அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. பட் இதுக்கு மேலே நாம் அவங்கள அட்டாக் பண்ணணும், இந்த சவுத் சைடை பிடிக்கணும், எப்படியாவது இல்லைன்னு வச்சு காய் நகர்த்தணும்னு நினச்சா வாருக்கு கூட அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்குற மாதிரி எனக்கு தெரியுது. 3 நாளைக்கு மேலே இங்கே இருந்தால் கண்டிப்பாக வார் கன்ஃபார்ம். நாம் அவங்கள எதிர்க்கல அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக நம்மளை எதிர்ப்பாங்க, தீர்த்து கட்டிடுவாங்க. அவங்க கிட்ட படைபலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லாமல் இந்த ஷிப்பெல்லாம் வேறு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் என்ன முடிவு எடுக்கிறது மீடியேட்டருக்கும் தெரில. காங்சிக்கு தான் பயம். என்ன நேவி மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஏன்பா நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி இந்த நிஞ்சா டீமோட ஹெட்டை பேச கூப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஆட்களை கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. அதான் நான் கூட வந்தேனே. என் பக்கத்தில் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? எப்போ எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க அங்கே வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் நீ ஒரு வாக் போகலான்னு கூப்பிட்டேன். உங்கள் உயிர் முக்கியம் இல்லையா? ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்திருந்தா ஏன் நான் உயிரை பெருசாக நினைக்கணும்? இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ சோல்ஜர்ஸ் தினம் செத்துட்ருக்காங்க. ஊரில் எத்தனையோ வீரர்கள் சாகுறாங்க. அதே மாதிரி தானே ஏன் உயிரும். இந்த 2 உயிருக்கு என்ன வசதி?
ஒரு சாதாரண சோல்ஜரோட உயிரும் சரி, நேவி மாஸ்டராக இருக்கேன் அப்படிங்கிற அந்த பதவிக்காக என்னோட உயிரும் சரி பெருசெல்லாம் கிடையாது, ஒன்னே தான். மனித உயிருக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் அப்படிங்கிறாங்க. என்னென்னமோ கொஞ்சம் புரியுது காஞ்சிக்கு. காஞ்சி பொறுத்த வரைக்கும் தாமாவோட உயிரை பெருசாக நினைக்கிறான். அதே மாதிரி தானே எல்லாரோட உயிரையும் ஒரே மாதிரி மதிக்கணும். தாமா சொல்கிற சமயத்தில் மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது, நீ உயிரோடு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிக்க தாமா கூட சிரித்து பேசினது, நானும் நீ கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம், நீ இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு சொன்னதில் ஞாபகம் வருது. அம்மாவால் தாங்க முடியல, படுத்து அழுதுட்டு இருக்கிறப்போ அந்த லேடி டீச்சர் என்ன எதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது அப்படிங்கிற சமயத்தில் வில்லன் கிட்ட இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வில்லனோட ஆளாக மாறி இருப்பான் இல்லைங்களா, அவன் தாமா முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், கொஞ்சம் வெளியேவான்னு கூப்பிடுறாங்க. அம்மாக்கு எதுக்கு சந்தேகம் வரப்போகுது, இந்த அகாடமி சேர்ந்த ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு பேசுறதுக்கும் போகிறான். ஆனால் இது கொஞ்சம் ஃபிஷியாக தெரியுது இந்த லேடி டீச்சருக்கு. கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க, தாமா வரவே இல்லை. தாமாவை தேடிட்டு வர சமயத்தில் பாடி கார்டை பார்க்குறாங்க. தாமாவை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க காஞ்சி பார்க்க போயிருப்பான். இல்லை தாமா கூப்பிட்டு போனது காஞ்சி கிடையாது, இந்த அகாடமியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தேட போகிறாங்க பாடி கார்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் காஞ்சி வராங்க. இந்த பக்கம் தாமாவை கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரான். காஞ்சி வந்ததும் அங்கே ஒரு குட்டி பையன் ஸ்டூடெண்ட் இருப்பான் இல்லைங்களா, அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரில. இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு தாமா கிட்ட தான் பேசணும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அது லேடி டீச்சர் பார்த்துருக்காங்க, பட் எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னே தெரியல, நாங்களாம் தேடிட்டே இருக்கோம், ஃபைன் பண்ணவே முடியல அப்படிங்கிற சமயத்தில் காஞ்சிக்கு சந்தேகம் வருது. காட்டுக்குள்ள வந்து தாமா கேட்குறேன், எதுக்காக இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கறதுக்கு, இதை பாரு தாமா அப்படின்னு சொல்ல, எதை பார்க்க அப்படிங்கிற சமயத்தில் நிஞ்சா டீம்லேருந்து சில பேர் தாமா மேலே மயக்கப்பொடியை தூவி தாமாவை அங்கேருந்து கடத்திட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. எப்படியோ பாடி கார்டு பார்த்துட்டான். அங்கே இருக்கிற நிஞ்சா டீம் ஆட்கள் எல்லாம் தான் தாமாவை கடத்த ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் கூட காப்பாற்றா தான் வந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டு, இந்த பாரு சீக்கிரம் போய் அகாடமியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லு, ஃபைட் பண்ணுறான் அப்படிங்கிற சமயத்தில் அந்த படுப்பாவி முதுகுலேயே குத்திடுறான். அதுக்கப்புறம் தான் பாடி கார்டுக்கு புரியுது இவன் தான் மிகப்பெரிய துரோகின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட அசர்றதே இல்லையே. அடுத்த செகண்ட் அவனை போட்டு தள்ளிட்டு தாமாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிஞ்சா டீம் கூட சண்டை போட போகிறாங்க. ஏற்கனவே கத்தி குத்து வாங்கியிருக்காங்க, பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு, காப்பாற்ற முடியல. இன்னும் சில பேர் தாமாவை தூக்கிட்டே போயிடுறாங்க. ஆனால் பக்கமும் இந்த நிஞ்சா டீமை சேர்ந்தவங்க எல்லாம் சுற்று போட்டு பாடி கார்டை கொள்ளலாம் அப்படிங்கிறப்போ தேடிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. பாடி கார்டால் நிற்க கூட முடியல, அப்படியே சரிஞ்சு விழுகிறப்போ பாடி கார்டு இது வரைக்கும் காஞ்சி காப்பாற்றலையே, அதனால ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுறாங்க. தாமாவா இவங்கெல்லாம் தூக்கிட்டு வரதை எதிர்த்து அந்த கேங்ஸ்டர் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் அகாடமியில் பாடி கார்டு துடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறப்போ இவங்க தாமாவோட அப்பாவும் அந்த டீச்சர் இருக்காங்க. தாமாவோட அப்பாவை பற்றி என்ன மன்னிச்சிருங்க, என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க தாமாவை. ஓகே பாடி கார்டு பதட்டப்படாத, காஞ்சி எல்லாத்தையும் சொன்னால் காஞ்சி தான் உன்னையும் காப்பாற்றினாமே. ஆமாம் இப்போ காஞ்சி எங்கே அப்படிங்கிறப்ப தான் காஞ்சியை காட்டுறாங்க. வில்லனை பார்க்க வந்திருக்கான். செம கோவம் வருது, எதுக்காக இதை பண்ணேன், இதுக்காக தாமாவை கடத்தினா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவனை தவிர வேறு யாருக்கு அந்த மோட்டிவ் இருக்காது அப்படின்னு தெரியுது. அதனால இவன் அடிக்கிற மாதிரி வர்றப்போ இந்த நிஞ்சா டீமோட ஹெட்டு காஞ்சியோட கழுத்திலே கத்தி வைக்கிறாங்க. என்ன காஞ்சி, யாராலையும் உன்னை கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கொல்ல முடியாது, ஆனால் அந்த நிஞ்சா டீமோட ஹெட்டால் முடியும். உங்களோட வாளுக்கு அந்த பவர் இருக்குது, உன்னோட கழுத்தை அறுத்து அதை சமுத்திரத்தில் நாங்கள் போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, சாகாவரம் பெற்றவனாவே இருந்தாலும் நீ செத்து தாண்டா போவ அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட் காஞ்சி யோசிக்கிறான். சரி எதுக்கு தாமாவை கடத்தினா அப்படிங்கிறப்போ இவர் அப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த பர்சனையும் இன்னொரு ஆளையும் கூட அடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே சேர்த்து ஒரே டீல் தான், நீ நேராக போகிற நேவி மாஸ்டர் போட்டு தள்ளுற, அப்போ தான் இவங்க எல்லாரையும் விடுவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த காஞ்சி அப்பான்னு கூப்பிடுற பர்சன், இதை பாரு காஞ்சி, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து நேவி மாஸ்டர் உன் கையால் கொண்டுடாத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன இப்படி சொல்கிறீங்க, நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு கத்துறாங்க. இவங்களையாவது கண்ணு முன்னுக்கு கட்டி போட்டிருக்காங்க. தாமா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பட் தாமா எங்கே இருக்காங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. இல்லை இந்த மீடியேட்டரும் கூட்டு களவாணி தான். தாமா அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தாமா தப்பிக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்காக சாம்பிராணி மாதிரி போட்டு மயக்கத்திலே வச்சிருக்காங்க. காஞ்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நேவி மாஸ்டர் காஞ்சி கொல்ல மாட்டான், ஆனால் தாமா எங்கே இருக்கான்னு தெரியலையே, தெரிஞ்சால் தானே அட்லீஸ்ட் காப்பாற்ற ட்ரையாவது பண்ண முடியும். இந்த பக்கம் அந்த அகாடமிக்கு தான் இந்த ஹெட்லேடியும் செங்க எல்லாரும் வராங்க டீசோவை பார்க்க. என்னாச்சு, தாமா பற்றி தான் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை, இந்த மாதிரி தாமாவோட அப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்போ தாமாவோட ரூமில் தான் அவங்க அப்பா இருக்காங்க. பொண்ணுக்கு தாமா உட்கார இடத்தையும் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்கே தான் பொண்ணு இல்லை, அவள் எங்கே இருப்பான்னு தெரியல. ஹெட்லேடி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக 100 வருஷம் பழமையான விடுதிக்குள்ளே அந்த வில்லன் தாமாவை ஒழிச்சு வைக்கல, எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. ஆட்கள் சில பேர் எங்கள் ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துக்கு வந்தாங்க, பட் அவங்க கிட்ட இருந்து எதுவும் கறக்க முடியல, இந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்படிங்கிற சமயத்தில் டீசோ நான் காஞ்சியை பார்க்கணும், வர சொல்லுங்கிறாங்க. அதே மாதிரி காஞ்சியும் வர சொல்கிறாங்க. காஞ்சி மட்டும் கிடையாது, இந்த அகாடமியோட 4 மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடி கார்டு, டீச்சர், ஹெட்லேடி, டீசோ எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. மனசை கல்ல ஆக்கிக்கிட்டு தாமாவோட அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என் பொண்ணை கண்டுபிடிக்கிற முயற்சியை விட்டுருங்க, யாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமோ. எல்லாருக்கும் திக்குன்னு ஆகிடும். ஏன்னா காஞ்சி எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், வில்லன்னு சொன்ன எல்லாத்தையுமே. இந்த மாதிரி நான் போயிட்டு நேவி மாஸ்டர் கொல்லணுமா, அப்போ தான் தாமா விடுவானமா, எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த நாட்டுக்காக எத்தனையோ சோல்ஜர்ஸ் உயிர் தியாகம் பண்ணாங்க, நான் என் பொண்ணை தியாகம் பண்ணதான் நினச்சிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் விட்டுருங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் காஞ்சி நீ போ, கோ ஃபேமிலி புக்கு நீ தேடணும்ல, நீ மனுஷனாக மாறணும் அப்படிங்கிறது தானே உன்னோட லட்சியம், போய் அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் சொல்கிறப்போ ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுது, மனசை கல்லாக்கிட்டு தான் சொல்கிறாரு.
தன்னோட ஒரே பொண்ணை நேவி மாஸ்டரை காப்பாற்றுறதுக்கும் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் அவர் தியாகம் பண்ண தயாராயிட்டாங்க. ஆனால் காங்சி விடுற மாதிரி இல்லை என்னால் முடியாது. என் லைஃப்பில் எனக்குன்னு மட்டுமே இருக்கிற எனக்காக இருக்கிற ஒரே ஒரு பர்சன் தாமா, அது அவளை என்னால் கிவ் அப் பண்ண முடியாது. நீங்கள் என்ன யார் சொன்னாலும், ஈவன் நேவி மாஸ்டரே சொன்னாலும் விட மாட்டேன், அவளை கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஹெட் லேடியும் கேட்குறாங்க, என்ன மாஸ்டர் நீங்கள் இப்படி பேசலாமா? இந்த நாட்டுக்காக தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுற சமயத்தில் நம்ம விரும்புகிறவங்கள இழந்துட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்கள காப்பாற்றுறதுக்கும் நம்ம போராடலாம் இல்லையா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறாங்க. காங்சி பக்கத்தில் பாடி கார்டு வந்து நிற்கிறான், டீஸும் வந்து நிற்கிறான். எல்லாருக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் காங்சி பக்கம் தான் நிற்கிறேன், கண்டிப்பாக தாமாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய டீச்சரும் ஹெட் லேடியும் அதுதான் சொல்கிறாங்க. தாமாவோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் நாம் இப்படி தாமாவை தேடி போனோம் அப்படின்னு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் என்ன பிடிச்சி போய் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு, அவளுக்காக தான் நான் வாழவே செய்கிறேன். அவளை இழக்கிறதுக்கு எனக்கு மட்டும் சந்தோஷமா அப்படின்னு கேட்கா. அப்புறம் ஒரு வாட்டி இவங்க ட்ரை பண்ணிட்டுமே, அதுக்கு அனுமதி கொடுங்களே அப்படிங்கிறாங்க. அம்மாவோட அப்பா மௌனமாக இருக்காங்க. மௌனமாக இருக்கிறத பார்த்து அனுமதி கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் செங்கா வெளியே கேட்குறா. தாமா காணாமல் போயிட்டா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும், தாமா மட்டும்தான் எனக்காக இருக்கிற ஒரே ஒருத்தி, என் லைஃபுக்கு அவள் மட்டும்தான் எல்லாம், அவளை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு காங்சி சொன்னது என்னமோ தெரியல, செங்கா ஒரு மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் காங்சியோட ரூமுக்கு வராங்க. போன முறை வந்தப்போ காங்சியோட ரூமில் அந்த டேபிள் மேலே ஒரு ஸ்வெட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, பறவையோட படத்தை எம்ப்ராய்டரி போட்டு. அது இவங்க எப்படி வச்சாங்களோ வச்ச இடத்துல வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு, அப்படியா காங்சி, அந்தளவுக்கு உனக்கு தாமா முக்கியமா? உனக்குன்னு அவள் மட்டும்தான் இருக்காளா? அவள் மட்டும்தான் உனக்கு எல்லாமுமா இருக்காளா? அவளுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? நீ மனுஷனாக மாறணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை கூட விட்டுட்டு அவளை தேடுறதுக்காக காப்பாற்றுறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா? வாழ்க்கைக்கு அவள் மட்டும்தான் இருக்காளா? நான் இல்லையா? என்னை பற்றி நீ யோசிக்கலையா? மறந்துட்டியா? இவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த கேங்ஸ்டர் இந்த அகாடமிக்குள்ளே வந்து இந்த மாதிரி நான் தாமாவை வந்து தூக்கிட்டு போனதை பார்த்தேன். அதாவது எக்ஸாக்டாக அது தாமாங்கிறது தெரியல, குத்துமதிப்பாக தான் கெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் போதில் இருந்திருப்பாங்க. டே ஒழுங்காக சொல்லுடா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த நிஞ்சா டீமோட ஆட்கள் தான் யாரையும் குண்டு கடை தூக்கிட்டு போனாங்க. அது தாமாவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது தாமா காணாமல் போயிட்டான்னு சொல்லி. அதனால தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற சமயத்தில் இந்த பக்கம் தாமாவுக்கு மயக்கம் தெளிது. அந்த பெட்டியை போட்டு உலுக்கி எடுக்கிறாங்க. இந்த கேங்ஸ்டர் இந்த இடத்துல தான் அவங்க கொண்டு போனதை பார்த்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு வரப்போ அதே மாதிரி இந்த சாம்பிராணி புகையில போயிட்டுருக்கு. இதை நம்ம ப்ரீத் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எதுலேயுமே தாமா இல்லை. ஆக்சுவலாக அவனுங்க இவங்களுக்கு முன்னாடியே யோசிச்சு தாமாவை வேற ஒரு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ இவங்க கிட்ட இருக்கிற கடைசி ஆப்ஷன் வேறு எதுவுமே கிடையாது, அந்த நேவி மாஸ்டரை போட்டு தள்ளுறது தான். அது காங்சி தான் கொல்லணும். வில்லன் முன்னாடி வில்லனோட அடியால் உட்காந்துட்டு, என்ன மாஸ்டர் நீங்கள் நம்புறீங்களா? அந்த காங்சி கண்டிப்பாக நேவி மாஸ்டரை போட்டு தள்ளுவானா, இல்லை அவரை போட்டு தள்ளுற மாதிரி தான் ட்ரிக் ப்ளே பண்ணுவானா அப்படின்னு கேட்க, என்ன ட்ரிக் ப்ளே பண்ணாலும் சரி அவன் கண்டிப்பாக இங்கே வருவான், அப்போ அவனை போட்டு தள்ளிடு. இல்லைன்னா கடைசி முடிவில் நேவி மாஸ்டராவது பேச வருவான்டா, எனக்கு நல்லா தெரியும். நேவி மாஸ்டரும் தாமாவோட அப்பாவும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அகாடமியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இவங்க இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் தாமாவை அங்கேருந்து மாற்றினாங்க இல்லைங்களா? இப்போ இவங்க கூப்பிட்டு வந்தது 100 வருஷம் பழமையான அந்த விடுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரூமில் தான். தாமாவை கட்டி போட்டு தாமாவோட தலைக்கு மேலே உருண்டையாக ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பனையை கட்டி விட்டுட்டு, இந்த பக்கம் அதில் மணல் மூட்டையை கட்டி விட்டுருக்காங்க. தாமா வாயும் கட்டிட்டு, அங்கே ஏதோ காங்சி அப்பான்னு கூப்பிடுற பர்சனி இன்னொரு ஆளையும் கட்டி போட்டிருக்காங்க. மணல் ஓட்டையை குத்தி விட்டுடுறாங்க. இந்த மணல் மொத்தமாக முடிய அது அவங்க தலையில் விழுந்து தாமா இறந்து போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தாமாக்கு தெரில. ஸோ வில்லனுக்கு யாரையும் விடுற ஐடியாலாம் கிடையாது. காங்சி இந்த கேப்பில் நேவி மாஸ்டர் கிட்ட போய் ஏதோ ஒரு பிளானுக்காக பேசியிருப்பாங்க. அதனால நேவி மாஸ்டர் இப்போ இங்கே வில்லனோட இடத்துக்கு வர்றதா இருக்கும். அந்த சமயத்தில் ஒட்டுக்கா எல்லாரையும் கூண்டோட கைலாயம் அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதா வில்லனோட பிளான். அவன் நினச்ச மாதிரி நேவி மாஸ்டரும் வராங்க. உங்களை சும்மா அனுப்பிச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக வரலான்னு சொல்லிட்டு தான் காங்சி பாடிக்க டீ சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் நிஞ்சா டீம் அவங்க பிளாக் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ தான் எதிர்ச்சியாக ஸ்டோரேஜ் ரூமை பார்க்க அங்கே தாமா இருக்கிறது தெரிய வருது. எப்படியோ கடைசி செகண்டில் தாமாவை காப்பாற்றிடுறாங்க. ஆக்சுவலாக தாமாவுக்கு உயிர் பயம் வந்துடுச்சு. காங்சி காப்பாற்றினது ஏன்டா லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு காங்சி அடிச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நேவி மாஸ்டர் வந்து நின்று அதுவும் தனியாக வேற வந்திருக்காரு. இங்கே எதுக்கு வந்தீங்க, என்ன எதிர் வில்லன் பேச்சுவார்த்தை நடத்த ஒன்று அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரூமர்ஸ், நான் அந்த 11 பேரை போட்டு தரல, நடிக்காதடா, என்கிட்ட எல்லாம் ஆதாரம் இருக்கும், நான் அரெஸ்ட் பண்ண தான் போகிறேன். என்ன நீ ஏன் வந்து அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சி, பட் நீ ரொம்ப ஓவராக ஆடுற, அதனால நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற சமயத்திலேயே தாமா காங்சி எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. வில்லனுக்கு எப்படிடா இவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. வில்லனை பார்த்த காங்சி, எனக்கு ஞாபகம் இருக்கா, பிஸ்னஸ் மேன் இறந்ததுக்கு அப்புறமாக்க இங்கே வந்து இந்த இடம் தான் உன்னோட கல்லறை நான் சொன்னேன். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் இறந்து போகிறப்போ சொன்னாங்க. அந்த நாள் இன்னைக்கு தாண்டா அப்படிங்க அவன் கோவமாக பார்க்க, வில்லனுக்கு என்ன தைரியம்னா இது அவன் இடம், அவன் ஆட்கள் எல்லாம் சுற்றில இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவனோட அசிஸ்டண்ட்டாக இருந்தா அடியாள் கையில் துப்பாக்கி கொடுத்து அங்கே ஒளிய வச்சிருக்கான். அவன் குறி பார்த்துட்டு இருக்கான். நான் நேவி மாஸ்டர் இல்லைனா காங்சி 2 பேரில் யாரை சுட்டாலும் சரி அப்படின்னு தான் வில்லன் சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா காங்சி போட்டு தள்ளிட்ட கூட நேவி மாஸ்டர் போட்டு தள்ளுறது ஈஸி. அந்த அடியாலும் குறி பார்த்துட்டு இருக்கான். எங்கள் வில்லன் நக்கலாக சிரிச்சிட்டு குட் பை காங்சி ஆர் நேவி மாஸ்டர் அப்படின்னு சக்காசமாக சொல்ல, அவன் ஷூட் பண்ண எல்லாரும் அதிர்ச்சி திரும்பி பார்க்குறாங்க. குண்டடிப்பட்டது காங்சிக்கு இல்லை தாமாக்கு. காங்சி துடிச்சு போயிடுறான். தாமா பார்த்துட்டு காங்சி அப்படின்னு சொல்ல,
இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. அடுத்த வீடியோ தான் இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.